எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை. கதை பேர் தர்மம். இது 1954 ஒரு ஆண்டு மலர் சிவாஜின்ற புக்கில் வந்ததாக போட்டிருக்கா. அந்த காலகட்டத்துக்கு போய் இதை நம்ம ரசிக்கணும். அதுதான் இன்னைக்கு இந்த கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தி ஜானகிராமன் அவர்களின் தர்மம். சகோதரர் சங்கரை பார்க்க வந்த விகித மகரிஷி சங்கர் அப்போது ஆசிரமத்தில் இல்லை, அண்ணா வளர்த்த தோட்டத்திற்குள் புகுந்து பொழுதை கழிக்கச் சென்றார். அவர் மாம்பழம் கண்ணையும் அறிவையும் மயக்கிற்று. அதன் அருணோதய நிறத்தை கண்டு விகிதரின் நாபல்யம் கிளர்ந்து தவித்தது. எடுத்து கடித்தார். தேனின் மனம் இல்லை, மல்லிகையின் மனம் இல்லை, பாரிஜாத மலரின் புனிதமான மனம். யோசித்து பார்த்தால் அது கூட இல்லை. மனம் நினைக்கும் மனம் அனைத்தும் அதில் வீசிற்று. அமிர்தத்தின் ஒரு கலையே அதில் கசிந்தது. அண்ணா, என்னுடைய யோக சிந்தனைகள் எல்லாம் இந்த ஒரு பழத்திற்கு விலை கொடுப்பேன் என்று அண்ணா வந்ததும் சொன்னார் விகிதர். வாஸ்தவம்தான், நான் மாத்திரம் பாடுபடவில்லை, ஆசிரமம் முழுவதும் இந்த பழத்தை சிருஷ்டிக்க பாடுபட்டிருக்கிறது. முதல் பழத்தை ரசிகனான உனக்குத்தான் முதலில் கொடுக்க வேண்டும்னு நினைத்திருந்தேன். அப்படியா? நல்லதாக போயிற்று. நீங்கள் கொடுக்கும் முன்னரே நான் தின்று விட்டேன். அதில் தான் ஆபத்து வந்து விட்டது. ஆபத்தா? நீ செய்தது திருட்டு குற்றம். திருட்டா? கேட்காமல் எடுப்பது திருட்டு தானே? என்னை மன்னிக்க வேண்டும். மன்னிக்கிறேன், அது என் கடமை. ஆனால் உன் கடமையும் திருடாமல் இருப்பதுதான். என் அனுமதி இல்லாமல் எடுத்தது திருட்டு. அதற்கு நீ தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். தண்டனையா? ஆமா அண்ணா, தாங்கள் தர்மஸ்வரூபம். தாங்களிடம் எந்த தண்டனையும் ஏற்க காத்திருக்கிறேன். தண்டிக்கும் அதிகாரம் எனக்கு ஏது? அரசனுடைய உரிமை அது. நீ சுத்தியும்ன அரசனிடம்தான் தண்டனை பெற முடியும். சுத்தியும்னன் அறத்தின் கத்தி முனையில் நடப்பவன். சுத்தியும்னன் விகிதருக்கு அர்க்கியம் பாத்தியம் உபச்சாரம் எல்லாம் செய்ய வந்தான். சுத்தியும்னா, பூஜை மரியாதை முதலியவற்றை ஏற்கும் ரிஷியாக நான் வரவில்லை. திருட்டு குற்றத்திற்காக தண்டனை பெற வந்திருக்கிறேன். நான் திருடன் என்றார் மகரிஷி. சுத்தியும்னன் சிரித்தான். வேடிக்கை இல்லையப்பா, உண்மைதான். இன்று காலை என் சகோதரர் சங்கரின் உத்தியானத்திலிருந்து மாம்பழம் ஒன்றை திருடி தின்று விட்டேன். தின்றால் என்ன? தாங்கள் தின்பதென்றால் அந்த பழமும் அண்ணாவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே. அவர் தான் என்னை இங்கே அனுப்பினார். அவர் என்னை மன்னித்து விட்டார். ஆனால் இல்லாத சமயத்திலும் கேட்காமலும் எடுத்தது திருட்டுதான். அதை தண்டித்துத்தான் ஆக வேண்டும். அவருடைய உத்தரவு இது. தண்டனை கொடு. இதுவா திருட்டு? இது போலி திருட்டாக இருக்கிறதே. திருட்டில் போலி அசல் எல்லாம் உண்டா என்ன? உண்டு. அப்படியே இது அசல் திருட்டாக இருந்தாலும் பாதகமில்லை. திருடர்கள் தண்டனையை தேடி வருவதில்லை. தாங்கள் தானாகவே வந்திருப்பதால் பரிகாரம் செய்தாகிவிட்டது. நீ சொல்வது பரிகாரம், தண்டனை இல்லை. பரிகாரம் வேறு, தண்டனை வேறா? வேறுதான். நான் செய்த காரியத்தை நினைத்து வருந்தும் சின்னம்தான் பரிகாரம். குற்றத்தை அது போக்கிவிடாது. குற்றத்தை தண்டித்துத்தான் ஆக வேண்டும். சுவாமி, அப்படியானால் தங்களுக்கு தண்டனை தான் வேண்டுமா? ஆமாம். அதற்கு என்னிடம் வருவானேன்? உனக்குத்தான் உரிமை உண்டு. நீ அரசன். எனக்குத்தான் உரிமை உண்டா? ஆமா. அப்படியானால் நான் தண்டனை அளிக்கவில்லை. தண்டனை தருவதும் தராததும் அரசரின் உரிமை. சுத்தியும்னா, நீ என்னை மன்னிக்கிறாயா? மன்னித்து விட்டேன். மன்னிப்பு தண்டனையாகி விடுமா? என்னுடைய தீர்ப்பு மன்னிப்பு தான். நான் தீர்ப்பை கோரி வரவில்லையே. தண்டனை தான் என் லட்சியம். அது தீர்ப்பாகி விடாது. தீர்ப்பாகி விட்டது என்று எப்படி சொல்ல முடியும்? தாங்கள் திருடினீர்கள் என்பதற்கு என் சான்று என்ன? என் சத்திய வாக்குதான். ஒரு திருடனிடமிருந்து எப்படி உண்மையை எதிர்பார்க்க முடியும்? நான் திருடன் என்பதை ஒப்புக்கொள்கிறாய் அல்லவா? சுவாமி, நான் படும் வேதனையில் அல்லாடுவது தெரியவில்லையா உங்களுக்கு? நீ வேதனைப்படுவது தான் விரும்பாத செயல். என் மீதுள்ள அன்பு கௌரவ புத்தியுடன்
இவைகள் உன் அறிவை மறைக்கின்றன. தண்டிக்காமல் விட்டுவிட எனக்கு உரிமை இல்லையா? உரிமை இருக்கலாம், ஆனால் கடமை இல்லை. ராஜ தர்மம் அல்ல இது. ராஜ தர்மத்தின் ஆணிவேர் நடுநிலை. அது நசிந்தால் தர்மம் ஆட்டம் கண்டு வாடி கருகிவிடும். உலகத்தை தவறான வழியில் இழுத்து சென்று துயரில் வீழ்த்திவிடும். நடுநிலைமையிலிருந்து பிழவது தர்மத்திற்கு இழைப்படும் துரோகம். மேலும் மனிதர்களின் செயல்களை எடை போடும் கடைசி நீதிபதி அல்ல நீ. உன் செயல்களை தர்மம் எடை போட்டு கொண்டிருக்கிறது. நீ கடமை தவறினால் அது உன்னை தண்டித்து விடும். தண்டிக்கட்டும், மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கிறேன். இது விதண்டாவாதம். உலகிற்கு அழிவுப்பாதையை காட்டிவிட்டு நீ தண்டனை அடைந்தால் என்ன, அடையாவிட்டால் என்ன? உலகத்தை பலியிட்டு நீ மட்டும் தண்டனை அனுபவிக்க உனக்கு உரிமை ஏது? நீ அரசன், காவலாளி. தர்மம் சோரை போகாமல் காப்பது, மக்களை நடத்துவது, இதெல்லாம் உன் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அரசு பதவியை விட்டு விடுகிறேன். வேறு அரசன் வந்து உங்களை விசாரித்து தண்டிக்கட்டும். அப்பொழுது மட்டும் வினை விட்டு விடுமா? தர்மத்தை செய்ய மறுத்துதானே நீ அந்த பதவியை விட்டு ஓடுகிறாய். ராஜ தர்மம் அப்பொழுதும் குலையத்தான் போகிறது. சுவாமி, என் மை சிலிர்க்கிறது, என் உள்ளம் நடுங்குகிறது. மகிழ்வும் துயரமும் என்னை ஆட்டி அலக்கழிக்கின்றன. நீதி நெருப்பு துணை அணைய வரும் தங்களை கண்டு மயிர் கூச்செறிகிறது எனக்கு. சுத்தம் இன்னன் நடுங்கிக் கொண்டு நின்றான். அரசனின் கட்டளை ஏந்திய வாள் விகதரின் கையை துண்டித்து தரையில் வீழ்த்திற்று. கதையை வாசித்துக் கொண்டிருந்த நீதிபதி ஹரிகரையரை தர்மம் பயமூர்த்தி கொண்டிருந்தது. கோயிலை மாதக்கணக்காக மாசுபடுத்தி கொண்டிருந்தான் நாகரத்ன குருக்கள். தாம்பு கயிற்றை தட்டிலில் வைத்து துணியை போட்டு மூடி அன்னம் என்று சாமிக்கு நிவேதனம் செய்தான். சாமியையும் ஊரையும் ஏமாற்றினான். அதோடு நிற்கவில்லை. தர்மகர்த்தா தண்டபாணி முதலியாரின் மனைவி அன்று மாலை கோயிலுக்கு வந்தபொழுது கண்ணை கூசும் காட்சியை கண்டாள். ஆனால் அந்த அதிர்ச்சியில் இருந்து சமாளித்துக் கொள்வதற்குள் நிலை குலைந்த பெண்ணுருவம் ஓடிவிட்டது. நாகரத்ன குருக்களும் தலையை தொங்க போட்டு கொண்டு நடந்தான். மறுநாளை காலை எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு காய்கறி நறுக்கி கொண்டிருந்தாள் தர்மகர்த்தா மனைவி. வீட்டில் ஒருவரும் இல்லை. தர்மகர்த்தா பக்கத்து ஊருக்கு சென்றிருந்த சமயம் திடீரென்று நாகரத்ன குருக்கள் ஒரு சாய்புடன் நுழைந்தான். அம்மாளின் வாயை பொத்தி துணியை அடைத்து கட்டினான். சாய்பு நடுங்கினான். சாமி, வேண்டாம் ஐயா. சீச்சி, கோழ கஷாப்புக்கு ஆடு வெட்டுற ஆளாடா நீ? பரதப்பையில இப்படி கொடுற அறிவாளா? வழக்கு நடந்தது. சாய்பு எல்லாவற்றையும் சொன்னான். செஷன்ஸுக்கு போயிட்டு பட்ட பகலில் நடந்த கொலை நீதிபதி ஹரிகரையர் விசாரிக்கிறார். ஆஹா, பரம பாபி சார். எப்படி சார் பட்ட பகல்ல கொல்ல மனசு வந்தது? அதுவும் சுமங்கலியை வயிற்ற புரட்டுகிறதே என்று கொலை நடந்த மாலையிலேயே வந்து தர்மகர்த்தாவை சாயங்கால பூஜைக்கு வந்த முதல் எதிரி நாகரத்னம் குருக்கள் துக்கம் விசாரித்தானாம். எப்படி அவர் முகத்தை பார்த்தான்? எப்படி பேச வாய் வந்தது? ஒரு மனித வாயா இப்படி பேசிற்று? என்ன குரூரம்! ஆற அமர செய்த கொலை அல்லவா? ஹரிகரையர் தவித்தார். கால தர்மம் பயமூர்த்திற்று. தூங்காமல் கலங்கினார். சாட்சி இல்லை. குற்றத்தை ருஜுப்படுத்த சாட்சி போதவில்லை. நாகரத்ன குருக்கள் விடுதலையாகி வெளியே வந்து விட்டான். அரசனை விட மேலான தர்மத்தின் கையில் அவனை ஒப்படைத்து விட்டு மாலையில் 1008 காயத்ரி பண்ண வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு காரில் ஏறிக்கொண்டு டவுன் கிளப்புக்கு கிளம்பினார் நீதிபதி ஹரிகரையர். தி ஜானகிராமன் அவர்களுடைய அந்த கதை தர்மம் 1954 ஒரு சிவாஜின்ற மேக்சினில் அதோட 20வது ஆண்டு மலரில் வந்திருக்கிறதா போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம். என்ன ஒரு
ஏதோ விஷயம் ஒரு உறுத்தரிச்சு அவர் சொல்கிற விதம், சொல்கிற அழகு, அந்த காலத்தில் ஒரு ராஜா எப்படி நீதி காத்தான், இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அது எல்லாத்தையும் தெளிவாக இதை விட விவரமாக சொல்ல முடியும்னு எனக்கு படலை. அந்த அழகாக சொல்லியிருக்கார். இன்றைக்கி நம்ம கல்ச்சர் ரொம்ப பெரிய கல்ச்சர், தர்மத்தை காப்பாற்றிட்டு இருக்கணுங்கிற ஒரு காரணத்தினால தான் நம்மளாம் நல்லா சுபீட்சமாக இருக்கோம். இன்றைக்கும் டோட்டலாக அழிஞ்சு போல நடக்கிறது. அதான் ஆனால் கொஞ்சம் இன்றைக்கி நடக்கிற நடப்புகளை மனசில் வச்சுன்னு பார்க்குறச்சு எந்த அளவுக்கு இது ரிலவெண்ட்டாக இருக்குன்னு இன்றைக்கும் புரியுறது. அவள் எழுதிருச்சு ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிக்கணும், அதுக்காக அதை எழுதினான், அவ்வளோதான். அது எத்தனை பேர் படிப்பா, எத்தனை பேர் ரசிப்பா, அதை பற்றிலாம் அவள் கவலைப்பட்டதாக எனக்கு தோணலை. அந்த மாதிரி ஒரு உயர்ந்த கதையாக தான் இந்த கதையை நான் பார்க்குறேன். தர்மம் வை தி. ஜானகிராமன். வழக்கம் போல் நீங்களும் இதை நன்றாக ரசித்து கேட்பேன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.